வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டியூஸ்டே 19th மே. மணி பார்த்தீங்கன்னா 8 ஆகிறதுக்கு 2 நிமிஷம் இருக்குது. நாங்கள் இப்போ தான் கிளம்புனோம். வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம் வெளியில். ஹைதராபாத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் லொக்கேஷன் அனுப்புனார். அவர் ரூமுக்கு டேரெக்டாக மேப் போடு. மேப் வந்து இப்போது 10 hours 10 minutes 592 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இன்றைய தினத்துக்கு நம்ம படுத்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த வீடியோ தொடங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களை பத்திரமா கொண்டு சேர்த்துன கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லி இன்றைய தினக்கான பயணத்தை நல்லபடியாக அமைத்தர மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இன்றைக்கி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நேற்று ஒன்றும் பண்ணல. நேற்று வெறும் நாங்கள் போய் முடி வெட்டிட்டு வீடு கொஞ்சம் க்ளீனிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் நான் ஒர்க் முடிச்சுட்டு நைட் தூங்கிட்டேன். ஸோ ஃபியூல் எனக்கு தெரிஞ்சு காரில் இன்னொரு 28 to 30 லிட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மினிமம் 25 to 28 இருக்கணும். நான் அரை டேங்க் மேலே 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா காட்டுது. In 600 meters, use the right lane to take the ramp. ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் இங்கே பெங்களூர் இருந்தார். அவர் நம்ம ரைடிங் குரூப் பார்ட்னர். ஆஃப் ரோடிங் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம ஃபேமிலியாக 2-3 ட்ரிப் போயிருக்கோம். ஒரு பேர் டீனோ அலெக்ஸ். அவர் இப்போ ஹைதராபாத் ரீலோகேட் ஆகிட்டார். அவங்க ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க, இன்னும் கூப்பிட்டு போகல. பட் அவர் மட்டும் இப்போ தான் போய் 2-3 மாதம் ஆகுது. ஸோ அவர் எடுத்த ரூம்லேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரூம்லேயே தங்கிடலான்ட்டு நாங்கள் முடிவெடுத்து இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் அந்த வேலை தான் பண்ணாங்க. இப்போ மணி 8:45 8:45. ஒரு 45 minutes ஆச்சு வீடு விட்டு. 19.6 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் பெங்களூருக்குள்ளே தான் இருக்கும். கொஞ்சம் டிராஃபிக், பட் இது பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா இன்னும் நிறைய டிராஃபிக் இருக்கும். இன்றைக்கி டே 2 ஆஃப் ட்ராவல். டெக்னிக்கலி டே 3. ஏன்னா நேற்று நம்ம ஒன்றும் பண்ணல, வீட்டில் இருந்துட்டோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டே 2 ஆஃப் ஆர் ட்ராவல். ஒரு 57 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது, ஆராத்யா கிராண்ட். சரி, இங்கே சாப்பிட்லான்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். ஆராத்யா கிராண்டில் சாப்பிட வந்திருக்கோம். இது நம்ம அஜித். ஸோ 2 பேரும் இட்லி வடை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் பரவாயில்ல. ரெஸ்டாரண்ட் நீட்டாக இருக்குது. மூணு வகை சட்னி, சாம்பார். சவிந்தனா சாப்பிட ப்ரே பண்ணி சாப்பிட்றது நம்ம வழக்கம். கடவுளுக்கு நன்றி இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக.
இதுதான் முல்பாகல் ஸ்பெஷல் மசால் தோசை. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது நாங்கள் பாதி சாப்பிட போகிறோம். நம்ம டீ வந்துருச்சு. சிங்க பவுல் போயிட்டுவா சின்ன போகுந்தே மணி என்ன பார்த்தீங்கன்னா இப்போது 10:35 ஆகுதுங்க. நல்ல ஒரு சாப்பாடு. என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, பட் பரவாயில்ல. தோசை அருமையாக இருந்துச்சு. டீ நல்லா இருந்துச்சு. ட்ரோன் வீடியோ எடுத்து இங்கே கிளம்பிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் சுற்றி மலையாக இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே பாருங்க. ஒரே மலையாக இருக்குது. Adet, jali Adet. விண்டுமில் பாருங்க எப்படி இருக்கு. மலை மேல விண்டுமில். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கியா ஃபேக்ட்ரிங்க. கியாவோட ஃபேக்ட்ரி. கியா ஃபேக்ட்ரியா இல்லை? ஆமாம், கியா ஃபேக்ட்ரி. அங்கே போயிடுச்சு பாருங்கள், கியான்னு எழுதிருக்கு. இங்கே வந்து மொபைல்ஸ், இது வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பக்கத்துலேயே கியாது. அங்கே ஒன்று இருக்கு பாருங்க, கியா ஃபேக்ட்ரி. இங்கே தான் கியா வண்டியால் தயாரித்து அனுப்புவாங்க.
பெருசாக கியானது இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கவுண்ட் பண்ணி சொன்னது கம்முக்கியா கோக்கியா, கியா வந்துருச்சு. போகாமல் தான் நல்லது, போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா நல்லா பண்ணுறாங்க. ட்ரெயின் போகுது பாருங்க, கூச்சு வண்டி. பா எவ்வளோ பெட்டி பாருங்க. ஓ போயிட்டே இருக்கு, பாருங்க வந்துட்டே இருக்கு பாருங்க. அப்பா 30 பெட்டி மட்டும் நினைக்கிறேன். ஜாலி ஆதத், என்ன ஜாலி சொல்லு, ஏன் சிரிக்கிற? ட்ரிப்பு போகிற ஜாலியா? ஓகே. நல்ல பொம்மை டிராக்டர் மாதிரி ஒரு ஈஸியாக அடிக்கிறாங்க பாரு. நான் எவ்வளோக்கு கவுண்ட் பண்ணல, நீங்கள் கவுண்ட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. தேர்ட் டோல் பிளாஸா, இதில் ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது. இந்த டோல்லாம் 1 வீக்கு 145 rupees ஒரு காருக்கெல்லாம் பெஸ்ட்டு. இந்த மாதிரி லாங் ஜேர்னி போகும்போது இந்த இயர்லி பாஸ், ஆனுவல் பாஸ் போகிறது பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ 50 கிலோமீட்டர் வந்துட்டோம் இந்த ட்ரோன் ஷாட் இடத்துலேருந்து. ஆவரேஜாக 18 miles காட்டுது. இன்னும் 183 கிலோமீட்டர்ஸ் போகுதுன்னு காட்டுது. இந்த லேனில் போயிடலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே போர்டு காணும், ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அது காட்டும் வேலட் டேக்ஸ், வேலட் டேக் அப்படின்னு. மணி பார்த்தீங்கன்னா 12:52. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது, 1:07. அண்ட் நம்ம அனந்த்பூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு போயிட்டுருக்கோம். வெளியில் நிறைய அப்பார்ட்மெண்ட்டு, ஷோரூம்ஸ், ஒரு டிமார்ட் கூட இருக்குது. ஸோ இங்கேருந்து ஹைதராபாத் இஸ் அபவுட் 140 or 150 kilometers. பார்த்தீங்கன்னா 1 hourக்கு 72 kilometers கிளாக் பண்ணுறோம். அண்ட் மைலேஜ் ஆவரேஜாக 18.3 கொடுத்துருக்கோம் இந்த ஜேர்னிக்கு. அதாவது அங்கே ட்ரோன் ஷாட் எடுத்து அங்கேருந்து கிளம்புன டிஸ்டன்ஸ். ஸோ 1 hourக்கு 72 kilometersனால் நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் கவரேஜ் தான். அதுவும் ஒரு 85, 90, 85 to 100 ஆவரேஜ் அந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி மைலேஜும் 18.23 அந்த மாதிரி கட்டுது. டைம் பார்த்தீங்கன்னா 1:44 ஆகுது. இது நம்ம இன்றைய ட்ரிப்போட 3வது நேஷ்னல் ஹைவேஸ் டோல். ₹105 one way. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் நிறுத்தி ஒரு லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம்
அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். நல்ல இடம் கிடச்சுன்னா ஓகே. சின்ன சின்ன வீட்டில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். ஓகே அது காஃபி டே இருக்குது. ஓ இந்த காஃபி நான் வந்து ஞாபகம் இருக்கு எனக்கு. லடாக் பைக் ட்ரிப் போகும்போது இந்த காஃபி டே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனேன் எக்ஸ்பல்ஸில் போகும்போது. ஒரு டாபா இருக்குது, ராயல் டாபா. இங்கே போய் சாப்பிடலாம். இங்கே வந்து சாப்பிட்டோமா ஞாபகம் இருக்குது. ஒன் 24 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் 1 hour 43 minutes. ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18.4. நல்ல ஒரு நிழல் இருக்குங்க. ஸோ லெட்ஸ் கோ வித். மணி பார்த்தீங்கன்னா 2:58 மூணையாக போகுது. இன்னும் 69 கிலோமீட்டர்ஸ் தான் போகும் காட்டுது. நம்ம டிஸ்டன்ஸ் எம்டி. ஸோ அதனால் இங்கே பெட்ரோல் போட்டுடலான்ட்டு இங்கே ஒரு நயராக இருக்குது 500 மீட்டர்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபியூல் பண்ணி 623 கிலோமீட்டர் ஓடி இருக்குது சின்ஸ் ரீஃபியூலிங். ஸோ ஆவரேஜாக இந்த ஃபுல் ட்ரிப்புக்கு சேர்த்து 18.3 காட்டுது. அதாவது நம்ம ஊர்லேருந்து பெங்களூர் டு இதுவரை அங்கே நயராக இருக்குது. இங்கே போட்டுடலாம். சரி இப்போ ஃபியூல் போட்டானா அந்த கிலோமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். ஓ நேராக க்ளோஸோ இல்லை, க்ளோஸ் யாருமே இல்லை. ஸோ முன்னாடி போக வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நான் எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் பிடிக்கிறோமோ அதை டிவைட் பை அந்த கிலோமீட்டர் போடணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 623 ஓடி இருக்குது 0.5. இப்போ நெக்ஸ்ட் பெட்ரோல் பங்க் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை அந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி டிவைட் பை த மைலேஜ், டிவைட் பை த லிட்டர், எத்தனை லிட்டர் பெட்ரோல் போட்டோன்னா நம்மளுக்கு ஆக்சுவல் மைலேஜ் வந்துடும். ஏன்னா ஸ்பீடோமீட்டரில் இருக்கிற மைலேஜுக்கும் இண்டிகேஷனுக்கும் ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேஷனும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது +or -2 கிலோமீட்டர்ஸ் வரும். அதனால அந்த டேங்க் டு டேங்க் மைலேஜுமே பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டோல் வந்துடுச்சு. ஸோ இந்த டோலில் 125 காட்டுது. நம்மளுக்கு எப்படியோ ஆனுவல் பாஸ் இருக்குது. தம்பி தூங்கிட்டான். மதியம் லஞ்ச் முடிச்சு அப்படி தூங்கிட்டாப்புல. வண்டியிலே 5 நிமிஷம் உட்காந்தான். அப்புறம் அப்படி தூங்கிட்டான். ஓகே, தேங்க்யூ. வரும்போது நிறைய இடத்துல மாம்பழம் தான் வச்சுருக்காங்க. மேபி இங்கே மாம்பழம் தோட்டம் இருக்கு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூல் ஸ்டேஷனில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மைலேஜ் எவ்வளோ வருது, எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இங்கே ஹெச்பி பங்க் இருக்குது, வந்திருக்கோம். டோட்டல் பார்த்தீங்கன்னா 639. Since last refueling 18.3 overall. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா 57 kilometers 19.7. என்ன தூங்கி எவ்வளோ விட்ற?
6:39. I'm waiting for you, Spa. No, 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 no. Thankful lah. ముందు పోయిన బండి இங்கே பெட்ரோல் 2500 10154. Thankful. పెట్రోల్ సార్ பெட்ரோல் 0 ஓ இது டீசல் ఇక్కడ 0 సో పెట్రోల్ 113 85 ఇది డీజిల్ 101 దాసి అయిపోయింది ప్రైస్ దాసి అయిందిలా ಫಸ್ಟ್ ಕಟ್ ಆಫ್ ಆಗ್ತಲ್ವಾ ఏం సార్ వీడియో ಯೂಟ್ಯೂಬ್ యూట్యూబ్ ಹಾಂ ಕಾಶ್ಮೀರ್ ಲದಾಖ್ ಟ್ರಿಪ್ కాశ్మీర్ ఇక్కడ కదా ಹಾಂ ಅಭಿ ಹೈದ್ರಾಬಾದು ಹೈದ್ರಾಬಾದ್ ಟು ಸಾಗರ್ ನಾಗ್ಪುರ್ ಚಂಡೀಗಢ ಕಾಶ್ಮೀರ್ बेंगलोर से आया ಹಾಂ ತಮಿಳ್ನಾಡು तमिलनाडु से ಹಾಂ ओके हाँ पोज हाँ फ़ोनपे और कार्ड 37.45 सपोर ये फिगर చేద్దానా हाँ 4275 so 639 divided by 37.55 17.0 வந்திருக்கு ஃபஸ்ட் டேங்க்கில் அதாவது இந்த ஃபஸ்ட் டேங்க் வந்து நம்ம ஊரில் பண்ணது பெங்களூர் இங்கே வந்தாச்சு அதுக்கு ஃபஸ்ட் டேங்கோட மைலேஜ் 17.01 அது மிக்ஸ்டு ஸ்டேட் ஹைவேஸ் ஓட்டினது ஊர்லேருந்து பெங்களூர் வரும்போது ப்ளஸ் பெங்களூர் டிராஃபிக் எல்லாம் சேர்த்து 17 which is very good mileage. இப்போ இங்கேருந்து நம்ம இந்த மைலேஜ் எவ்வளோ செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக வண்டி மூவ் பண்ணால் 0 ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக சின்ஸ் ரீஃபீலிங் இது வந்து அக்குமுலேட்டட் ஓகே அக்குமுலேட் அப்படியே விட்டுடலாம் ஸோ இது இந்த ட்ரிப் இப்போ வந்தது இது 0 பண்ணிடலாம் இப்போது சின்ஸ் ரீஃபில் 0 இப்போ அடித்தது இது அக்குமுலேட்டட் ஓவரால் இது அப்படியே இருக்கட்டும் ஆல்ரைட் இன்னும் ஒரு 240 இல்லை 230 நம்ம வரும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டீ பிரேக் எடுக்கும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே பெட்ரோல் போகிற இடத்துலேருந்து 35 கிலோமீட்டர் வந்துட்டோம் 30 மினிட்ஸில் டைம் பார்த்தீங்கன்னா 3:47 இப்போது இன்னொரு டோல் வந்துடுச்சு இது 5th டோலா 6th டோலான்னு தெரில ₹145 போட்டிருக்கு இன்னும் ஒரு 195 இருக்கும் நினைக்கிறேன் கிலோமீட்டர்ஸ் அதுவே என்ன பண்ணுற I'm seeing here, Spa. எவ்வளோ நேரம் பண்ணுது
வணக்கம் நண்பர்களே. மணி பார்த்தீங்கன்னா 4:05 ஆகுது. நம்ம காரம் கணிக்குது. இங்கே சின்ன பிரேக் போட்டோம். எனக்கு தூக்கம் வந்துச்சு. சரி, ஒரு எனர்ஜி ட்ரிங்க். ஆதித்துக்கு ஒரு ஹார்லிக்ஸ். ஸோ ஹைதராபாத்துக்கு இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ரூமுக்கு. நண்பர்களே, மணி இப்போது 7:18 ஆகுது. இது நேரு அவுட்டர் ரிங் ரோடு. பயங்கரமாக இருக்குது ரோடு. இந்த ரோட்டில் வந்து 120 போகலாமா காரு ஸ்பீடு. ட்ரக்ஸ் வந்து 80 மெயின்டைன் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இன்னொரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 14 மினிட்ஸ் காட்டுது. இந்த ரோட்டில் 8.5 கிலோமீட்டர்ஸ் போய் அப்போ லெஃப்ட் எடுத்து சிட்டிக்குள்ளே போயிடுவோம். நாளைக்கு இந்த ரோட்டில் தான் நம்ம இதில் போக போகிறோம், நாக்பூருக்கு. செம்மையாக இருக்குது இந்த ரோடு ஓடுறதுக்கு. லைட்டுக்கு அதுக்கும் பயங்கரமாக இருக்குது. ஹவுஸ் ரோடு வருது. ஒரு 8 மணிக்கு போய் சேர்த்துருவோம். அங்கே போயிட்டு அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் போடுறாங்க கார் 120, ட்ரக்ஸ் வந்து 80. ஸோ நாக்பூர், மும்பை எல்லாம் இந்த ரோடு தான். நல்லா இருக்கு ரோடு, செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நாளைக்கு இந்த ரோடு போனோம்னா அப்போ இன்னும் நல்லா ஸ்பீடாக இன்னும் கார் பண்ணலாம் கிலோமீட்டர்ஸ் எல்லாம். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 hours 8 o'clock காலைல விட்டோம், 8 o'clock ஈவினிங் சேர போகிறோம். 12 hours. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 10.5 hours ட்ராவல் டைம், ஒரு 1.5 hours பிரேக்கு. நம்ம இதுவும் தான் வந்து வரோமோ ஒரு 85 to 95 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நம்ம வந்துட்டோம். மணி கரெக்டாக 8 ஆகுது. நம்ம நண்பருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த பில்டிங்காக பக்கத்து பில்டிங்காக தெரில. ஸோ அவர் கீழே கூப்பிட்டுருக்கோம். ஒரு பைக் இங்கே காணோம். அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த பில்டிங்காக அங்கே இருக்கிற பில்டிங்கான்ட்டு. ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹிம். நண்பர்களே, இங்கே தான் வந்திருக்கோம். இவர் தான் நம்ம நண்பர் டீனோ அலெக்ஸ் பாண்டியன். அவரோட இல்லை சிங்கமாக புலியா? சிங்கப்புலி. செம்ம வண்டி இது. பாதி